Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 18th April 2023. ஓவர்நாள் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது சற்றே ஏற்றத்துடன் முடிஞ்சிருக்கிறதா பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே ஒரு சிறிய ஏற்றம் 0.3%, 0.33, 0.28 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது ஒரு பெரிய இறக்கத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு புல் பேக் ரேலி அப்படின்ற மாதிரி தற்போது அந்த இன்ட்ராடே பேசிஸ்ல நம்ம யோசிக்கிறோம். அடுத்து ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிக்காய் ஜப்பான் சந்தை மட்டும் கொஞ்சம் ஏற்றத்தில் இருக்கிறது. இது எல்லா சந்தையுமே தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருவதாக பார்க்கிறோம். நம்மளுடைய நிப்டி சிங்கப்பூர்ல AGX நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகிறது அல்லவா? அது இப்போ ஒரு மார்ஜினலி கேப் டவுன் ஒரு 20 to 30 புள்ளிகளுக்கு இடையே இறங்கி தற்போது வியாபாரமாகி வருகிறது. நிப்டியினுடைய ரேஞ்ச் அப்படின்றது நம்ம ஏற்கனவே தெளிவா போட்டிருக்கிறோம். இந்த 17,850 அப்படின்றது வலுவாக தடுக்கப்படக்கூடிய இடமா இப்போ மாறியாச்சு. அல்லது தற்போது மெல்ல மெல்ல கீழ் நோக்கி வருவதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ 18,750, 18,440 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள இப்போதைக்கு வியாபாரமாவதற்கான வாய்ப்பு அதிகம். நிப்டி பேங்க் எடுத்தீங்கன்னா மேல அவங்க அந்த கொஞ்சம் வலிமையான ஒரு ஏற்றத்துல இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்போதைக்கு 43,100 அப்படின்ற ஒரு எல்லை முக்கியமான தடைநிலையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நிப்டியை கம்பேர் பண்ணும்போது நிப்டி பேங்க்ன்றது வலிமையாகத்தான் இருக்கிறது இன்னமும் அப்படின்றது ஒரு கூடுதல் செய்தியாக சொல்லலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year bond yield 3.59, மார்ஜினலி அப். டாலர் இண்டெக்ஸ் 102.02, அதுவும் மார்ஜினலி அப். இது ரெண்டுமே நம்ம இந்த நகர்வுன்றது சந்தைக்கு பாதகமான ஒரு நகர்வாக தான் நம்ம பார்க்கணும். பிரெண்ட் க்ரூட் அப்படின்றது பெரிய மாற்றமில்லை, $1 மட்டும். முன்னாடி 86 இருந்து இப்போ $85. கோல்டும் பெரிய மாற்றம் இல்லை, $2,004 பெர் அவுன்ஸ்ல இருந்து $2,000 இப்போ வியாபாரமாகி வருகிறது. யூஎஸ்டி ஐநாரும் அந்த குறுகிய எல்லைக்குள் தான் இப்போதைக்கு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இப்போ 81.97, அது அந்த 81.70, 80 அந்த ஒரு சப்போர்ட்லயும் மேல பார்க்கும்போது 82.30, இந்த மாதிரி ஒரு 60 பைசா ஒரு ரேஞ்சில் தற்போது வியாபாரமாகி வருகிறது. Q4 ரிசல்ட் பத்தி அப்பப்போ முக்கியமான கம்பெனி மட்டும் அப்டேட் பண்ணிட்டே வர்றோம். ஏற்கனவே TCS, இன்ஃபோசிஸ் தம்ஸ் டவுன் கொடுத்தோம், HDFC பேங்க் தம்ஸ் அப் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான சில நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCL டெக் 20ஆம் தேதி வருது. நடுவில் மற்ற ரிசல்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஏஞ்சல் ஒன் ரிசல்ட் வந்தது, அவங்க ரியலி கிவன் a வெரி குட் ரிசல்ட். ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது சந்தை எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வர வர உங்களுக்கு அதையும் அப்டேட் பண்ணிட்டே வரும். எஃப்ஐஸோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து 7-8 நாளா வாங்கி இருந்தவங்க நேற்றுக்கு விற்பவர்களாக மாறி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். 533 கோடிக்கு அவங்க விற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி டிஐஏ என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பையரமா இருக்காங்க 269 crores. ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் ப்ரோக்ராம் அடுத்த மண்டே ஸ்டார்ட் ஆகுது, 24 நாள். இது பங்கு சந்தையை சீரியஸா எடுத்துக்கிறவங்களுக்கு வருமானத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி இல்லை ட்ரேடிங்காகவும் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பேசிக்ஸ் ப்ரோக்ராம், பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது சண்டே அன்னைக்கு 9 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடிகிற மாதிரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை எக்ட்ரா டிவி யூடியூப் சேனலில் லைவ் அனலைஸ் பண்ணுறோம், அதை நீங்கள் பாருங்க. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேற்றுக்கு ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன். ஸோ இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹேங்கிங் மேன் நேற்றுக்கு வந்ததை பார்த்தோம். அதன் பிறகு இந்த ஹேங்கிங் மேனுக்கு அப்புறம் ஒரு பெரிய புல் கேண்டலோ பெரிய பியர் கேண்டலோ வரலாம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த பெரிய பியர் கேண்டில் வந்திருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். அதனால என்ன ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது, அப்சைடு இப்போதைக்கு மிக வலிமையாக தடுக்கப்படுகிறது அப்படின்றான். அதாவது இந்த 17,750, 17,850 என்னவா மாறுது, வலிமையான ரெசிஸ்டன்ஸ் லெவலா மாறுது. அஃப்கோர்ஸ் நமக்கு பேங்க் நிஃப்டி மேலேயே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும். 1/3 ஆஃப் வெயிட்டேஜ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் நிஃப்டியில. அதனால அது ஒருவேளை டேர்ன் அரவுண்ட் ஆகும்போது அதனுடைய இம்பாக்ட் எங்கேயும் வரலாம். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது 17,850 இஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். கீழே இறங்கி வரும்போது 17,440 அப்படின்றது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஒரு 400 புள்ளிகளுக்கு இடையே போது நகரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.